வணக்கம். தேடிச் சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகு உழன்று பிறர்வாட பல கதைகள் பேசி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை நினைவுபடுத்தி அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு வழங்கும் கவி பூங்கா தொகுத்து வழங்க நான் முத்துமொழி. இந்த மாதமும் கவிஞர்கள் தங்களது சொந்த தலைப்புகளில் கவிதைகளை நம்முடன் பகிர உள்ளார்கள். முதலில் கவிஞர் ராம் பிரபாகர் அவர்களின் கவிதை. இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 200க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியுள்ளார். அதற்காக பரிசுகளையும் பெற்றுள்ளார். தமிழ் மீதும் எழுத்து மீதும் அதீத பற்றுடையவர். வாருங்கள் கவிஞர் ராம் பிரபாகர் அவர்களே, உங்களின் காற்றாய் கலந்திருக்கும் தமிழ் என்ற தலைப்பில் கவிதையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். இன்று நாம் அனைவரும் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது ஏடிஎம் கவி பூங்கா என்னும் கவிதைக்கான களம். அக்கவிதைக்கான களத்தில் இன்று எனக்கு என்னுடைய கவிதையை உங்கள் அனைவர் முன் பரிசளிக்க வாய்ப்பளித்த ஏடிஎம் கவி பூங்காவிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று நான் உங்கள் அனைவர் முன் கவிதையாக பாட வந்துள்ள தலைப்பு காற்றாய் கலந்திருக்கும் தமிழ். காற்றாய் கலந்திருக்கும் தமிழ். காற்றாய் கலந்திருக்கும் உன் சிறப்பின் மயக்கம், காற்றாய் கலந்திருக்கும் உன் சிறப்பின் மயக்கம், சுவாசிக்கும் போதெல்லாம் வருடுகிறது உன்னை தேடிச் செல்ல, சுவாசிக்கும் போதெல்லாம் வருடுகிறது உன்னை தேடிச் செல்ல, உன் கீர்த்திமிகு அழகினை அகிலத்திற்கு எடுத்துரைக்க உள்ளத்தை உறைய வைத்து கணாக்களில் கூட திகைக்க வைத்து உரைபணியாய் மாற்றுகிறாய். உள்ளத்தை உறைய வைத்து கணாக்களில் கூட திகைக்க வைத்து உரைபணியாய் மாற்றுகிறாய். பைந்தமிழ் மொழியே, செந்தமிழ் தேனே, பேசும் போதெல்லாம் வார்த்தைகளில் விளையாடுகிறாய், பேசும் போதெல்லாம் வார்த்தைகளில் விளையாடுகிறாய். வழிகாட்டி நின்று வளம் சேர்த்து வருடுகிறாய், வழிகாட்டி நின்று வளம் சேர்த்து வருடுகிறாய். கடிதங்களில் களை கட்டும் காதல் கூட உன் துணையால் நீள்கிறது வாழ்வெல்லாம். கடிதங்களில் களை கட்டும் காதல் கூட உன் துணையால் நீள்கிறது வாழ்வெல்லாம். நவீன உலகின் நற்றமிழ் நங்கையே, நவீன உலகின் நற்றமிழ் நங்கையே, அணுக்கள் முதல் அறிவின் மூளை வரை, அணுக்கள் அறிவின் மூளை வரை, அறிவியலின் விந்தையாக, ஆதியின் தோன்றலாக, நித்தம் நித்தம் நீதானே என் தாய் தமிழே, நித்தம் நித்தம் நீதானே என் தாய் தமிழே. மென்பொருட்களின் இளவரசியே, தொன்மையின் தொல்லரசியே, ஆன்றோரின் ஆதி மூலமே, ஆன்றோரின் ஆதி மூலமே, என்றும் எங்கும் நீயே. காற்றாய் கலந்து பாரினில் வலம் வருகிறாய், என்றும் எங்கும் நீயே. காற்றாய் கலந்து பாரினில் வலம் வருகிறாய். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழி பற்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள் அழகா சொல்லுவார். மொழி என்பது வெறும் கருவிதானே, பொருள் சூட்டும் ஒளி கூட்டம் தானே, இதில் என்ன இருக்கிறது என்று கேட்பாருண்டு. அது சரியில்லை. மொழி அளவிய எல்லை வரைதான் நிலம் இருக்கிறது, நிலம் அளவிய எல்லை வரைதான் இனம் இருக்கிறது, மொழி முடியும் இடத்தில் இனம் முடிந்து போகிறது. மொழிதான் இனம், மொழிதான் நிலம் என்று கவிஞர் ராம் பிரபாகர் அவர்களின் கவிதையை கேட்கும் பொழுது நமக்கும் இந்த உணர்வு தான் வருகிறது. கவிஞரின் பங்களிப்பு வருங்காலங்களிலும் கவி பூங்காவில் தொடரும் என்ற நம்பிக்கையில் நன்றிகள். அடுத்து கவிஞர் கவிதா அவர்களின் கவிதை. தமிழ் மீதும் எழுத்து மீதும் அதீத பற்றுடையவர். தனது கவிதையின் தலைப்பு எழுத்து என்றே நம்முடன் பகிர உள்ளார். வாருங்கள் கவிஞர் கவிதா அவர்களே, உங்களது கவிதையை எங்களுடன் பகிருங்கள். எழுத்து ஒரு தவம், என்னை கலற்றிவிட்டு உயிர் அமரும் உணர்ச்சி. அண்ட சராசரங்களை தாண்டி எங்கெங்கோ சென்று வரும். கடவுளர்கள், அரக்கர்கள், பேய்கள், பூதங்கள், தேவதைகள் எல்லாம் என் உயிரில் கதை எழுதி போகும். ஆண் பட்டாம்பூச்சி, பெண் சிங்கம், 3ஆம் பால் சிறுத்தை, பெரிய யானை குழந்தை, சிறிய எறும்பு பாட்டி, கக்கூனுக்குள் இருக்கும் டைனோசர் குஞ்சுகள், கருமுட்டைக்குள் காத்து கொண்டிருக்கும் மின்மினி பூச்சிகள், தன்னுள் இருக்கும், தான் தாங்கி இருக்கும் எல்லா வழிகளையும், தான் பார்த்த அத்துணை சுகங்களையும் எனக்குள் எழுதாமல் போவதில்லை என்று தன் உயிரை, ஒரு சொட்டு ஈரத்தை கடைசி வேரில் ஒளித்து கொண்டு இருக்கும் மரம்போல் எல்லாம்
தனக்கே எழுதத் தெரியும் என்று உயிர் பிரியும் முன் என்னுள் கவிதை எழுதிப் போகும். தவம் முடிந்து கிழிந்த உயிரை தைத்து மீட்டிருக்கிறேன். குத்தி கிழித்த இரத்தத்தை துடைத்து தழும்புகளுக்கு கழும்பு பூசி தடவியிருக்கிறேன். தட்ட விழாத பளபளப்புடன் இருக்கும் மின்மினி பூச்சிகளை தாங்கியிருந்த உயிருடன் ஜொலித்திருந்திருக்கிறேன். எனக்கு சொந்தம் தவத்தினால் கிடைத்த அந்த அனுபவம் மட்டுமே. அது வரமா சாபமா எழுத்துக்குள் அடங்காத இன்னபிறவா என்பது தன்னை கலற்றிய உயிரின் படிநிலையை பொறுத்தே அமைகிறது. நன்றி. என் பேர் கவிதா பாரதிராஜன். நன்றி கவிதா அவர்களே, உங்களின் எழுத்து பற்றிய கவிதைக்கு. பனித்துளியின் நுனியில் பிரதிபலிக்கிறது சூரியன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பனித்துளி உருகிவிடும் என்பது சூரியனுக்கு தெரியும். தான் கரைந்து விடுவோம் என்பது பனித்துளிக்கும் தெரியும். ஆனாலும் சூரியனை சிறைப்பிடித்த அந்த ஒரு கணத்தின் பெருமிதமே பனித்துளியின் வாழ்க்கை. நா. முத்துக்குமார் அவர்களின் அழகான அழுத்தமான கவிதை. எழுத்து என்றதும் சட்டென நினைவுக்கு வந்தது. அடுத்து டாக்டர் எஸ். தேவானை அவர்களின் கவிதைகளை ஒலி வடிவில் கேட்கலாம். இவர் இயந்திரவியல் துறையில் உதவி பேராசிரியராக புதுடில்லியில் பணிபுரிகிறார். தமிழ் மீது அதீத பற்றுண்டு. வாருங்கள் தேவானை அவர்களே, உங்களது கவிதையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். திருக்குறள் கவிதைகள். குறள் எண் 1142. மலரன்ன கண்ணால் அருமை அறியா தளர் எமக்கு ஈந்தது இவ்வோர். குறளின் பொருள்: மலர் போன்ற கண்களை உடையவளை நான் சந்திக்க வாய்ப்பு இல்லாததை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஊர் எங்கள் காதலை பேசியே எங்களுக்கு நன்மை செய்துவிட்டது. இந்த குறளின் அடிப்படையில் நான் எழுதிய கவிதை. களத்துமேடு ஆற்றங்கரை காவியம் பேசும் இடமானது. கண்மணியை காணாது கலங்கும் என் மனதை அறியாது தங்கள் கற்பனை வளர்த்தனர் ஊர் மக்கள். முற்றத்தில் முல்லைப்பூ ஜாடை காட்டி வைத்தேன், நீ எடுத்து சூடும் முன் ஊரெல்லாம் பரவியது. தேன்மிட்டாய் பாதி கடித்து படல் மீது வைத்தேன், எறும்பும் பகையாகி எல்லோரிடமும் காட்டிக் கொடுத்தது. குறள் எண் 1207. மரப்பின் எவனாவன் மற்கொள் மறந்தறியேன் உள்ளினும் உள்ளச் சுடும். குறளின் பொருள்: என் தலைவனுடன் அல்லது தலைவியுடன் கூடிய நாட்களை மறக்காது நினைத்திருக்கும் போதே என் நெஞ்சம் இப்படி என்னை சுடுகின்றதே. ஒருவேளை அதனை நினையாது மறந்தால் நான் என்ன ஆவேனோ. பிரிந்திருப்பவர்கள் நடந்ததை எண்ணி புலம்புதல். இதை வைத்து எனது கவிதை. நின்னை நினையாமல் இருப்பதற்கும் முடியாமல் மறப்பதற்கும் முடியாமல் தள்ளாடி தவிப்பதற்கு பதிலாக நான் இல்லாமல் போகவே முயற்சிப்பேன். நினைவுகள் கொள்வதற்கு முன்னர் நிஜத்தை கொள்வது எளிதாகப்படுகிறது. காற்றில்லாத பலூன், நீரில்லாத குளம், நீளம் இல்லாத வானம் இருந்தால் என்ன, மறைந்தால் என்ன? குறள் எண் 1203. நினைப்பவர் போன்று நினையார்க்குள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். குறளின் பொருள்: வருவது போலிருந்து வராமல் நின்று விடுகிறதே தும்மல், அதுபோலவே என் காதலரும் என்னை நினைப்பது போலிருந்து நினைக்காது விடுகின்றனரோ. எனது கவிதை இந்த குறளை வைத்து. காதலர் மோதி தும்மல் மூவரும் ஒன்று. ஒருவர் நினைப்பது போல் நடித்து நினைக்காது மறப்பார். மற்றவர் கொடுப்பது போல் நடித்து எடுத்துக்கொள்பவர். 4% அகவிலை பிடித்தந்து 18% சேவை வரி பிடிப்பார். தும்மல் வருவது போல நடித்து வராமல் துன்புறுத்தும். ஆக மூவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். குறள் எண் 1200. உறாஅர் குறுநோய் உரைப்பாய் கடலை செறாஆய் வாழிய நெஞ்சு. குறளின் பொருள்: நெஞ்சமே நீ வாழ்க. உன்னிடம் அன்பு இல்லாதவரிடம் உனது துன்பத்தைச் சொல்லி ஆறுதல் பெறுவதைக் காட்டிலும் கடலை தூர்ப்பது எளிதான வேலையாகும். என் கவிதை இந்த குறளை அடிப்படையாக வைத்து. இரக்கமே இல்லாத தலைவனிடம் சிலிண்டர் விலை 50 ரூபாய் ஏற்றியது ஏன் எனக் கேட்பது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல. அப்படித்தான் இருக்கிறது ஆசையே இல்லாத ஆடவனிடம் அன்பை எதிர்பார்ப்பது. கடலை தூர்ப்பது போல கடினமானது. நான் என்ன வேட்பாளரா? கைகூப்பி வணங்கி அன்பு ஓட்டு கேட்டு வாங்க. நன்றி தேவானை அவர்களே, உங்களது அழகான கவிதையை பகிர்ந்தமைக்கு. தமிழ் பற்றாளர்களிடையே திருக்குறள் என்றால் ஒரு கர்வம் இருக்கும், பெருமை இருக்கும். அதே பெருமையோடு அடுத்து கவிஞர் கங்காதேவி அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன்.
இவர் மனதின் வரிகள் மற்றும் அம்மா என்ற தலைப்புகளில் கவிதைகளை நம்முடன் பகிர உள்ளார். இவர் 12ஆம் வகுப்பு படிக்கின்றார். இளம் கவிஞர்களை ஊக்குவிப்பதில் கவிப்பூங்கா பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. வாருங்கள் கங்காதேவி அவர்களே, உங்களது கவிதைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது பெயர் கங்காதேவி. என் கவிதையின் தலைப்பு மனதின் வரிகள். உன் கண்களின் வெளியோரம் என் பக்கம் சாய, அதை உணர்ந்த என் மனம் தடுமாற, உன் உதட்டு சிரிப்பில் நான் விழ, என் சிரிப்பில் நீ வெட்கப்பட, ஏனோ இருமனமும் திசை தெரியாமல் அலைப்பாய்கிறதே. நீ என்கிற நானும் நான் என்கிற நீயும் நாம் என்ற வாழ்க்கை பலத்தில் உன் தோளில் சாய்ந்தே என் நாட்கள் மறைய வேண்டும். நீ கடலாய், நான் உன்னை விட்டு பிரியாத கரையாய், வாழ்நாள் முழுவதும் நான் உன்னுடன் பயணித்த ஞாபகத்திலே கல்லறையும் கடந்து செல்வேன். தலைப்பு அம்மா. கண்ணில் நீருடன் என்னை சிரிப்பால் அள்ளியவளே, உன் அனைத்து மனவேதனைகளையும் என் முகம் மைப்பொட்டில் அடக்கியவளே. என் முகம் பார்க்காத நாட்களில் ஏனோ உன் முகத்தில் இத்தனை நீர்வீழ்ச்சிகள். என்னை காற்றுக்கூட தொடவிடாமல் கண்ணிமைக்குள் காத்தவளே. வானில் மின்னும் நட்சத்திரமாய் என்னை உன் கைகளாலே அலங்கரித்தவளே. காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் நீ என்னை உன் கைகளில் அள்ளிய போதிலும் நான் உன் முகம் பார்த்து அழுத அந்த நொடியும் நாம் இருவருக்கும் உண்டானதே காதல். இத்தனை வழிகளிலும் உன் சிரிப்பிற்கு நான் எதை கொடுத்தாலும் ஈடாகாதே. என் ஆசைகளில் ஒன்று, மறு ஜென்மத்தில் உன் பாதம் துடைக்கும் துணியாக வாழும் வரம் ஒன்றை கேட்கிறேன். நன்றி கங்காதேவி அவர்களே. உங்கள் திறமைகளை மென்மேலும் வளர்த்து கொண்டு இன்னும் பல மேடைகள் எட்டா உயரங்கள் செல்ல கவிப்பூங்காவின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திற்கான கவிதைகள் அனைத்தும் அருமை. வரும் மாதங்களிலும் கவிஞர்கள் தங்களது சொந்த தலைப்புகளில் கவிதைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த மாதம் முழுக்க பண்டிகைகளும் ஏராளம், விடுமுறை தினங்களும் ஏராளம். எந்த பண்டிகையாக இருந்தாலும் இயற்கையை தொல்லை செய்யாமல் கொண்டாடுவோம். வலையொலியில் ஒரு கவிதையை படித்தேன். பூமி தாய்க்கு ஆடை உடுத்த செடிகள் கொடிகள் உண்டு. பூமியை அலங்கரிக்க அனுதினமும் பூக்கள் உண்டு. பூமியின் அழுக்கை நீக்க மழையும் உண்டு. பூமியை சலவை செய்ய சூரியன் உண்டு. பூமியை குளிர்விக்க நிலவும் உண்டு. பூமியை பாழ்படுத்த மனிதன் எனும் ஜீவராசி மட்டுமே உண்டு என்பதை மனதில் கொண்டு இயற்கையோடு கலந்து பண்டிகைகளை கொண்டாடுவோம். கவிப்பூங்கா புது கவிஞர்களை வரவேற்பதில் எப்பொழுதுமே அதிக ஆர்வம் செலுத்துகிறது. வரும் மாதங்களிலும் கவிஞர்கள் தங்களது சொந்த தலைப்புகளில் கவிதையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.